நம்ம இன்றைக்கி வந்து மும்பை இந்தியன்ஸோட ஐபிஎல் டீம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், ப்ரிவ்யூ பார்க்கலாம். மும்பை இந்தியன்ஸ் ஸ்குவாடு பார்த்திங்கன்னா சூப்பராக வச்சுருக்காங்க. அவங்களோட ரிட்டென்ஷன் பிளேயர்ஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, ஹார்திக் பாண்டியா, திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஜஸ்பிரீத் பும்ரா வந்து ஒரு ஃபஸ்ட்டு 2-3 மேட்சஸ்னால் விளாட மாட்டாராம். அவர் என்சிஏல ட்ரெயின் ஆகிட்டு இருக்காராம். என்சிஏலேருந்து இன்னும் சர்டிஃபிகேட் வரல. அதனால் ஜஸ்பிரீத் பும்ராவை பற்றி அப்டேட் வந்து இன்னும் சரியாக வரல. ஆனால் ஃபஸ்ட்டு 2-3 மேட்ச் விளாட மாட்டாருன்னு தான் சொல்கிறாங்கங்க. மும்பை ஸ்குவாட் வந்து பயங்கரமாக இருக்குது. ஸ்குவாடை வந்து சூப்பராக எடுத்து வச்சுருக்காங்க. வில் ஜாக்ஸ் இருக்கார், ராபின் பிஷ் இருக்கார். அவர் வந்து ஜார்க்கண்ட் பிளேயரு. அவர் லாஸ்ட் இயர் ஐபிஎல்லில் மிஸ் பண்ணார். பட் ஆனால் இந்த வருஷம் வந்து வாட்ச் அவுட் பிளேயராக இருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி அவர் நெட்ஸில் விளையாண்ட வீடியோ வந்து வந்திருக்கு இப்போ மும்பை இந்தியன்ஸ் சேனலில். பயங்கரமாக ஆடுறாருங்க ராபின் பிஷ். அப்பா கண்டிப்பாக இந்த ஐபிஎல் டோர்னமெண்ட்லேயே வந்து வாட்ச் அவுட் பிளேயராக இருப்பார். கண்டிப்பாக வாட்ச் அவுட் பிளேயராக அவர் இருப்பாருங்க. பேட்டிங்கும் நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க. பவுலிங் பார்த்திங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா இருக்கார். அதுக்கப்புறம் வந்து தீபக் சகார் எடுத்திருக்காங்க. கரண் சர்மா இருக்கார், மிச்சில் சாண்ட்னர் இருக்கார். அதுவும் இல்லாமல் முக்கியமான பிளேயர் ட்ரெண்ட் போல்ட்டும் எடுத்து வச்சுருக்காங்க. நல்ல டீமாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டோர்னமெண்ட்டில் ஐபிஎல்லில் வந்து அவங்க ஒரு டாப் 4 டீமில் வந்து கண்டிப்பாக இருப்பாங்க. கண்டிப்பாக டாப் 4 குவாலிஃபைடில் வந்து மும்பை இந்தியன்ஸ் கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா ஒரு லாஸ்ட் 2-3 சீசனாக சரியாக விளாடல. அதனால் இந்த சீசனுக்கு வந்து நல்ல டீமை பிக் பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பர் டீமாக இருக்குது. கண்டிப்பாக டாப் 4 வந்து குவாலிஃபைட் ஆகும் இந்த மும்பை இந்தியன்ஸ் டீமு. இந்த மும்பை இந்தியன்ஸ் டீமில் வந்து கண்டிப்பாக வாட்ச் அவுட் பிளேயர் வந்து ராபின் பின்ஸ் தான். அவர் கண்டிப்பாக நல்லா விளாடுவார். கண்டிப்பாக நல்ல பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது அவருக்கு. மும்பை இந்தியன்ஸ் எப்பயுமே வந்து யங் டேலண்ட்ஸை வந்து க்ரூம் பண்ணி கொண்டு வருவாங்க. அப்படி தான் ஹார்திக் பாண்டியாவை கொண்டு வந்தாங்க, ஜஸ்பிரீத் பும்ராவை கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி எல்லாரையும் கொண்டு வருவாங்க. இப்போ திலக் வர்மாவையும் கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த மும்பை இந்தியன்ஸ் சைடு வந்து ஒரு ஸ்ட்ராங் கண்டென்ட்டராக இருப்பாங்க. இந்த ஐபிஎல்லில் கண்டிப்பாக டாப் 4க்கு வந்து குவாலிஃபைட் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக மும்பை இந்த வாட்டி டாப் 4க்கு கண்டிப்பாக வருங்க.